ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி தமிழ்நாடு வந்து தலை குனிந்து கொண்டு இருந்தது. அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1920க்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த ஜாதி இருக்காங்கன்னா நீங்கள் அந்த வீட்டு தெருவில் நீங்கள் நடந்து போகணும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் நேராக வந்து நீங்கள் போயிட முடியாது. தோளில் துண்டு இருந்தாலோ சட்டை இருந்தாலோ நீங்கள் போகக்கூடாது. அதை எடுத்து இடுப்பில் கட்டிக்கணும். செருப்பு போட்டுக்கிட்டு நடக்கணும்னா அங்கே நடக்க முடியாது. அந்த உயர்ந்த ஜாதி மக்கள் இருக்கும் தெருவில் நீங்கள் நடந்து செல்ல வேண்டும் என்றால் பணிவோடு செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு இப்படி தான் போக வேண்டும் என்ற ஒரு அவலம் தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் இருந்தது. இதில் வந்து எத்தனை பேருக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. இது ஏன் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, எங்கள் ஊரில் எங்கள் தாத்தா இது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லி எங்களை வளர்த்துருக்காங்க. அந்த காலகட்டத்தில் உயர்ந்த ஜாதி மக்களை பார்த்து நாம் அவங்க ஒரு 3% தான் இருப்பாங்க. 97% மக்கள் இதை போல் தான் நடத்தப்பட்டார்கள். அது ஏன்னு தெரியல, அது எப்படியோ அது வந்து ஒரு பழக்கமாகவே இருந்து வந்தது. ஒரு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக அந்த பழக்கம் இருந்தது. அப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் வந்து இந்த காங்கிரஸ் பேரியக்கம் அப்படின்றது. 1897 ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா தான் ஆரம்பிக்கிறாங்க. அது கூட வெள்ளக்கார அம்மா தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த காங்கிரஸ் பார்ட்டியை. அந்த காங்கிரஸ் பார்ட்டி தான் வந்து அதாவது நமக்கு சுதந்திரம் பிரிட்டிஷ்காரர்லேருந்து சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்காக என்று ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அப்போ எல்லாருக்குமே வந்து சுதந்திர வேட்கை, அந்த சுதந்திரம் பெறுவதற்காக என்று அனைவரும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் போனாங்க. அந்த காலகட்டத்தில் பிறந்தவர் தான் நம்மளுடைய தந்தை பெரியார். அவர் வந்து 1879ஆம் ஆண்டு பிறக்கிறார். பிறந்துட்டு அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து இதே சுதந்திர போராட்டத்துக்காக அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் போன்ற பெரும் தலைவர்களுடன் அவர் வந்து உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் காங்கிரஸ்ல போய் பார்க்குறப்ப தான் பார்க்குறாரு. பார்த்தா அவங்க வந்து இந்த மாதிரி ஜாதியால் ஒரு பிறரை அடக்குவது அப்படின்றது வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளாரே அது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த அவலங்களை எல்லாம் பார்த்த பிறகுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, எதுக்கு நம்ம போய் இன்னொருத்தவங்க காலில் போய் ஒரு மாதிரி ஒரு கட்சியில நம்ம ஏன் இருக்கணும்? நம்மளுடைய சுயமரியாதை கொள்கை அப்படின்றது வந்து இன்றைக்கு உருவாக்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள்.